ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்று நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாம் சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. துன்மார்க்கன் என்றால் யார்? இந்த அநேக துன்மார்க்கன் என்று நினைப்பார்கள். இயேசுவை அறியாதவன் துன்மார்க்கன், குடிக்கிறவன் துன்மார்க்கன், மற்றவனை அடிக்கிறவன் துன்மார்க்கன். ஆனால் பரிசுத்த வேதம் அதை சொல்லவில்லை. ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்கிறவன் துன்மார்க்கன். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அறிந்து பாவத்திற்கு ஒத்துப்போகிறவன் துன்மார்க்கன். ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உலகத்திற்காக பாவ சாபத்திற்காக அதை விட்டு விலகுவது துன்மார்க்கம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கம் என்பது ஒருவன் ஆண்டவரை அறிந்தால் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானதை பேச வேண்டும். அதுதான் துன்மார்க்கம் அற்ற ஜீவியம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே. வாலிப தம்பி தங்கச்சியா இருக்கலாம், இந்த தற்காலத்து உலகத்தின் ஆசாபாசங்களாக எதுவாக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்வது துன்மார்க்கமான ஜீவியம். இரண்டாவது, பாவிகளுடைய வழியில் நில்லாது. பாவிகள் என்றால் அந்த உலகம் முழுவதும் பாவ பிரசன்னத்திலே மூழ்கி கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவ சோதனைகள், எங்கு பார்த்தாலும் பாவம் சூழ்ந்து போய் பாவத்தினால் இன்றைக்கு அநேகர் அழிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவம் என்றால் என்ன என்பதை பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, தெளிவாய் காண்பிக்கிறது. எங்களுக்கு எது தெரியும்? பாவம் என்று பட்டியலிட வேண்டிய அவசியமில்லை. பரிசுத்த வேதாகமம் அழகாய் சொல்லுகிறது. எனவே இந்த பாவத்தின் வழிகளில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பாவத்தின் வழிகளில் நாம் நடக்கக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. அந்த பரியாசம் பண்ணுதல் அவ்வளவு நல்லதல்ல. இந்த உலகத்திலெல்லாம் பார்த்தால் டபுள் மீனிங்கான வார்த்தை பேசிய மற்றவர்களை கேலி பண்ணுகிற ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. தரத்தின் அடிப்படையிலேயோ, கல்வியின் அடிப்படையிலேயோ, ஜாதியின் அடிப்படையிலேயோ, பணபலத்தின் அடிப்படையிலேயோ, அழகின் அடிப்படையிலேயோ யாரையும் நாம் பரியாசம் பண்ணக்கூடாது. என்றால் அதை ஆண்டவர் விரும்புகிற தெய்வம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமான வழிகளை வெறுக்க வேண்டும், பாவமான காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும், பரியாசம் பண்ணுகிற விடயங்களை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சங்கீதம் 1:1 எடுத்து இது இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கென்ற படத்திலிருந்து நாம் வெளியே வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையின் தாற்பயம் என்ன என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே துன்மார்க்கம் என்பது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற செயல்கள். ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை அறியாதவன் போல வாழ்கிற துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு பாவம் பெருகி இருக்கிறது. அது பரவாயில்ல, என்ன போதகர் பார்க்கல, அம்மா அப்பா பார்க்கல, எங்கள் வீட்டுக்காரர் யாரும் பார்க்கல, நான் எதுவும் செய்யலாம்னு நீ எந்த மூலையிலும் யோசிக்காதே. எல்லாவற்றை காண்கிறவர், எல்லாவற்றை அறிகிற ஆண்டவருக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. பாவ வழிகளை விட்டு நாம் மனம் திரும்பி இயேசு நமக்கு காண்பிக்கும் வழியில் நடக்க வேண்டும். மூன்றாவது, பரியாசம் பண்ணக்கூடாது. யாரையும் கேலி செய்யாதீங்க, யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க, யாரையும் தூற்றி தெரியாதீங்க. அதை நமது ஆண்டவர் இயேசு விரும்புகிறவர் அல்ல. எனவே மனித சமுதாயத்தில் வாழுகிற நாம், தேவனால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம இந்த 3 விஷயத்திலும் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், தேவ ஞானத்தோடு வாழுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.